காங்கிரஸ் ஒரு பக்கம் திமுக கூடயும் பேசிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் போகிற போக்க பார்த்தா தம்பி விஜய் தான் வருவாங்க. ஒருவேளை திமுக இருந்து காங்கிரஸ் வெளியே வந்துட்டா மற்ற கட்சிகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குமா? விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் இல்லை, தாவேக்காவுக்கு காங்கிரஸ் வந்துன்னா விடுதலை சிறுத்தைகள் வருவதுக்கு ஆட்சேபனை இருக்காது. அது மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணியை பார்க்கப்படாதா? காங்கிரஸ் சேர்ந்து ராகுல் காந்தியும் விஜயும் ஒரு மேடையில் நின்றுட்டா போதும், அன்னைக்கே அட்டாக் வந்துடும் திமுகவுக்கு. தேர்தல் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள், இனி திமுக எவ்வாறு நாஞ்சில் சம்பத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது? கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் தாவேக்காவிலிருந்து பார்க்கும்பொழுது திமுக அந்த 4 ஆண்டு காலம் செய்த தவறுகளை, எந்த தவறுகள் அவங்க ஆட்சி இழக்க தயாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லார் வீட்டிலும் ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறார், கண்ணீர் வடிச்சிட்டே இருக்காங்க. இந்த அண்ணன் ஸ்டாலின் தெரியுமான்னு எனக்கு தெரியல. போதைக்கு அடிமையான ஒரு கணவனை வைத்துக் கொண்டு அவள் குடும்பம் நடத்தும். முதலமைச்சர் இன்னும் வேங்க வெயிலுக்கு போகல, துணை முதல்வரும் போகல. கள்ளக்குறிச்சியில சாராயம் குடித்து ஷாவின் மடியில் விழுந்ததற்கு அண்ணன் முதலமைச்சர் போகல. இதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் எனக்கு வருது. முதல் விஜய் போனார். உதயநிதி அவர்களை பெரிதும் ஒரு போட்டியாக பார்க்கப்படுற களம். ஏன்னா விஜய் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய அளவில் போட்டி இருக்குங்கிற ஒரு வார்த்தை போயிட்டு இல்லை. உதயநிதி அவர்கள் விஜய் அவர்கள் போட்டி இல்லை. போட்டியே உதயநிதி அண்ணாந்து பறக்கிற உயரத்தில் தம்பி விஜய் இருக்கிறார். உதயநிதி எல்லாம் போட்டி இல்லை. உதயநிதி அவர்கள் போட்டி கிடையாது. ஒன்று வச்சுக்கிடுங்க, ஒவ்வொரு வீட்லேயும் 2 ஓட்டு இருக்கு. ஏன்னா திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் பற்றி எல்லாருக்குமே தெரியும். பேச்சில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, கில்லாடி சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். ஆனால் விஜய் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் மேடைக்கு வந்தால் தான் பேசுவார், மற்ற இடத்துல பேசவே மாட்டார். எப்படி இருக்கும் அந்த காம்பினேஷன்? இல்லை, அவர் நடிகரில் சூப்பர் ஸ்டாரு, நீங்கள் அரசியல் சூப்பர் ஸ்டாரு. 2 ஸ்டார் சேர்ந்துருக்கு. அதனால அந்த 2 ஸ்டார் சேர்ந்தது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது. வணக்கம். இன்றைக்கு நம்மிடையே இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர், திராவிட பேச்சாளர் மற்றும் சொல்லப்போனால் இன்றைக்கு திராவிடத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்களில் ஒரு திராவிடத்தை மிக பெரிய லெவலில் நேசித்த ஒரு நபர். 2 தினங்களுக்கு முன்பு தாவேக்காவில் இணைந்துள்ளார். தாவேக்காவின் தேர்தல் பரப்புரை செயலாளராக இன்றைக்கு அறியப்படுகிற திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அண்ணா வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்கண்ணே? ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் எங்களோட அரங்கத்துக்கு அந்த பேட்டி கொடுக்குறீங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஆனால் தாவேக்கா, அதாவது திராவிட சிந்தனையாளர், திராவிட பேச்சாளர், கலைஞர், அண்ணா, வைகோ அவர்கள், அம்மா அவர்கள் என்று பல்வேறு விஷயங்களில் திராவிட இயக்கத்தில் மட்டுமே பயணம் செய்த திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் திடீரென்று தாவேக்கா, எதனால்ண்ணா? திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி தான் தாவேக்கா. ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தங்கிறது திராவிடமும் தமிழ் தேசியமுங்கிற ஒரு கான்செப்ட்னு சொல்லியிருந்தாங்க. கொள்கை தலைவராக அவர் பெரியாரைத்தான் முன்னிறுத்துகிறார். அதனால் தாவேக்காங்கிற ஒரு விஷயம். ஆமாம், நான் அது தம்பி கட்சி தொடங்கி அன்றைக்கே நான் சன் நியூஸ் கேள்விக்களத்தில் நண்பர் குணசேகரண்ட இதை திமுகவின் நீட்சியாகத்தான் பார்க்கிறேன். சரிங்க. இன்றைக்குள்ள காலகட்டங்களில் தாவேக்காங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பெரிய இயக்கமாக உருவாயிட்டு வருது. இது வரைக்கும் தேர்தலில் எந்த ஒரு விதத்துலையுமே நிரூபிக்கப்படாத ஒரு வாக்கு வங்கி இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கிங்கிறது இன்றைய பொறுத்த வரைக்கும் திமுக மீது மிகப்பெரிய ஒரு பலம் இருந்து கொண்டு இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும் போது திமுகங்கிறது யானை பலத்தோட பார்க்கப்படுது. இன்றைக்கு நேற்று கூட மத்திய உளவுத்துறை ஒரு அறிக்கை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. திமுகவுக்கு 90 தொகுதிகள் வின் பண்ண வாய்ப்பு இருக்கும், அதுக்கு அடுத்த இடத்துல தாவேக்கா இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கையில் திமுக உங்களை, அதாவது நீங்கள் திமுகலேருந்து வெளியே வரக்கூடிய காரணம் அல்ல, உங்களை அவங்க திமுக சேரல, நீங்கள் திமுக சேரல, அது கண்டிப்பாக தெரியும். ஆனால் திமுக பேச்சாளராக அங்கே பார்க்கப்பட்டது. ஆமாம், திமுக கடைசியாக கூட பாசறை இயக்கத்தில் கூட நீங்கள் பேசியிருந்தீங்க. துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் கூட கடைசியாக கலந்துக்கிட்டீங்க. எதனால் இந்த புறக்கணிப்புனா, இதனால் நீங்கள் வெளியே வந்ததுக்குண்டான காரணம்? குமுதம் இணையதளத்தில் டெல்லி உச்ச நீதிமன்றம் கரூர் துயரத்திற்கு சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட்டார்கள். அடுத்த
அடுத்த நிமிடத்தில் இந்த குமுதம் இணையதளத்தில் அலைபேசியிலே கேட்டாங்க, இது எப்படி பார்க்குறீங்கன்னு. நான் இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி. கையிறு நிலையில், கைவிடப்பட்டு விட்டோமோ என்கிற மனநிலையில், கை பிசைந்து கண்ணீருடன் இருக்கின்ற தாவேக்கா அடுத்த அடியை எப்படி எடுத்து வைப்பதென்று அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். உடனே அறிவாலயத்திலிருந்து என்ன துனி மாறுதேன்னு சொன்னாங்க. நான் துனி ஒன்றும் மாறல, வேப்பங்காய் கசக்கும், நெல்லிக்காய் துவர்க்கும், பாகற்காயும் கசக்கும். எப்படி உண்மையோ அது மாதிரி ஒரு உண்மையை சொன்னேன். இதுல எந்த உள்நோக்கமும் இல்லைன்னு சொன்னேன். அன்றைக்கே கும்பகோணம் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பழகன், குடந்தை தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், ஆன முதலில் அதிகத்தை கட்சிக்காக செலவழிக்கிற ஒரு கொடை உள்ளம் கொண்ட பெருமகன், ஒரு பண்பாட்டு பெட்டகம். அவர் என்னிடத்துல 4 தேதி பெற்றிருந்தார். அந்த தேதியை ரத்து செய்ய சொல்லிட்டாங்க. திருவையார் சந்திரசேகரன் அவருடைய தஞ்சை மாவட்டத்தினுடைய இன்னொரு பகுதி, அங்க ஒரத்த நாட்டுக்கு தேதி வாங்கியிருந்தாங்க, அதையும் ரத்து பண்ண சொல்லிட்டாங்க. புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள், நிராகரிக்க ஆரம்பித்தார்கள். தம்பி உதயநிதி காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்று ஒரு 2 நாள் அறிவுத்திருவிழா என்கிற பெயரால் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணார். 44 சொற்பொழிவாளர்களை அழைத்திருந்தார். என்ன அழைக்கல. எனக்கு மிகுந்த வலி ஏற்பட்டு விட்டது. ஒரு நிகழ்வுக்கு ஒரு சொற்பொழிவாளரை கூப்பிடணும்னு சொன்னா முதல் இடத்துல இருக்கிறவன் நான் ஒரு மெரிட் பெரிதாக எதிர்பார்த்தோம். ஆமா, நான் ஒரு மெரிட் ஸ்டூடெண்ட், எனக்கு தானாவே அட்மிஷன் கிடைக்கும். எனக்கு அதை புறக்கணிச்சாங்க. அழைப்பு இதில் பேர் இருந்து புறக்கணிச்சாங்களா? கூப்பிடவே இல்லை, நிராகரிச்சாங்க. அப்புறம் கமெண்ட் ஆரம்பிச்சாங்க, அறிவு திருவிழாவுக்கு ஏன் கூப்பிடல, அறிவு இருக்கவங்கள கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவனை ஏன் கூப்பிடணும், அப்படி என்ன கட்டாயம், இவனே ஒரு புறம்போக்கு தானே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் தீயினால் சுட்டபுண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டபடு. இப்பவும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வடுவும் அந்த காயமும் எனக்கு மிகுந்த வலி. தம்பி விஜயின் மீது எனக்கு ஒரு காதல் உண்டு. ஏன்னா நகல் தமிழர்களுக்கு மத்தியில் அவன் அசல் தமிழர். ஒரு சூப்பர் ஸ்டார் என்கிற உயரத்திற்கு வந்திருக்கிறவர். ஒரு 300 கோடி ரூபாய் வருமானத்தை உதறி எறிந்துவிட்டு அவர் பொது வாழ்வுக்கு வந்திருக்கிறார். பாவேந்தன் சொல்லுவான், அலுவல் போனால் போகட்டும், சலுகை போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும், போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலையாகட்டும், தேனால் செய்த செந்தமிழ்தான் திக்கட்டுமே தொடர்ந்திருக்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ் மொழி போருக்காக, உள்ளம் இருப்பதும் தொழிலிருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காகன்னு பாவேந்தன் சொன்னது மாதிரி 300 கோடி ரூபாய் வருமானத்தை உதறி எறிந்துவிட்டு பொது வாழ்வுக்கு வந்து பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னாலேயே விஜய் என்னுடைய நெஞ்சத்தின் எல்லா அறைகளையும் ஆக்கிரமித்துக் கொண்டார்.
அது அப்ப நான் சொல்ல முடியல. அதற்கு பிறகு வழிகாட்டும் தலைவர்கள், கொள்கை தலைவர்கள் என்று பெரியாரை முன்னிறுத்தினார். பெரியாருக்கு காவி சாயம் பூசுவது, பெரியாரின் கையில் காவி கொடியை கொடுப்பது, பெரியாரை இழித்தும் பழித்தும் பேசுவதற்காகவே தமிழ்நாட்டில் ஒருவர் இருக்கிறார். அந்த பெரியாரையே வழிகாட்டும் தலைவராக முதன்மைப்படுத்தினார். வலது பக்கத்தில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், ஒரு யாவதும் கற்றோர் அறியா அறிவினர், கற்றார்க்கு தான் வரம்பாகிய தலைமையர். இது திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் சொல்றது. அதற்கு பொருத்தமான அறிஞர் அவர்தான் அம்பேத்கர். அவர் வழிகாட்டி தலைவரா, கொள்கை தலைவரா வச்சாரு. இந்த பக்கம் கர்ம வீரர் காமராஜர், ஒரு 9 ஆண்டு காலம் முதலமைச்சர், 9 ஆண்டு காலம் சிறை இருந்தவர். இந்தியாவினுடைய விடுதலை வரலாற்றில் ஜவஹர்லால் நேரு மறைந்த பொழுது காங்கிரஸ் திணறுகிறது, திக்குமுக்காடுகிறது, திசை தெரியாமல் தவிக்கிறது, அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு. அப்பொழுது லால் பகதூர் சாஸ்திரி, ஒரு குள்ளமான உருவம், அவருக்கு தோளில் கையை போட்டு அவரை தூக்கி இவர்தான் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் அடையாளம் காட்டிய தமிழன் காமராஜ். இந்தோ தாஸ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்கு தாஸ்கண்ட் மலையின் உச்சிக்கு போன பொழுது கையெழுத்து போட்டவுடன் அவருடைய தலையெழுத்து முடிந்தது. அங்கே மறைந்தார். மீண்டும் இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி, மீண்டும் ஒரு சூனியம் இந்தியாவை. அடுத்த பிரைம் மினிஸ்டர் காமராஜர் தான் சொல்ல நாடு தயாராகிவிட்டது. பத்திரிகைகள் ஆர்வம் கணிக்க ஆரம்பித்துள்ளன. ஆனா தன்னை தேடி வந்த பிரதமர் என்கிற மகுடத்தை ஏற்காமல், நான் ஜவஹர்லால், நான் சரித்திரத்தை புத்தகத்தை பார்த்து படித்து தெரிந்து கொண்டவன். இந்திரா ஜவஹர்லால் நேருவின் கடைக்குட்டி விரலை பிடித்து கொண்டு சரித்திரத்தை பார்த்து தெரிந்து கொண்டவர். அந்த நேருவின் மகள் இந்திரா தான் இந்தியாவின் பிரதமராகணும்னு தீர்மானித்தவர் காமராஜர். அதனாலதான் அவருக்கு கிங் மேக்கர்னு பெயர். அவரை கொண்டு போய் வச்சுட்டார். ஒரு அப்பழுக்கற்ற, ஆகாயத்தை விட பரிசுத்தமான ஒரு நிர்வாகத்தை தமிழ்நாட்டுக்கு தந்த பெருமை. அப்ப என் தம்பி அதை செய்வான், அப்படி ஒரு நிர்வாகத்தை தரணும்னு அவனுக்கு தாகம் இருக்கிறதுங்கிறத நான் உள்வாங்கிக்கிறேன். அடுத்து அஞ்சலை அம்மாள், கையில் குழந்தையோடு இந்தியாவின் விடுதலைக்கு கராக்கிரகத்திற்கு சிரித்து கொண்டு போன பெருமாட்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராணி வேலு நாச்சியார், அவங்களுடைய கணவர் சிவகங்கை மன்னர் முத்துவிடகநாதர். காணப்பெயர் என்று அந்த காலத்தில் பேர். ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற திருத்தலம், இன்றைக்கு அது காளையார் கோவில். அந்த கோவிலுக்குள்ள முத்துவிடகநாதர் கொலை செய்யப்பட்டார், வெட்டி கொண்டார்கள். மாலை சுட்டிய மணாளன் மறைந்தான் என்ற மரண செய்தி கேட்டு வீட்டில் இருந்து புறப்பட்டு கோவிலுக்குள்ள நுழைந்து பொங்கி வழிகிற இரத்தத்தை கையில அள்ளி நெற்றியில பூசிட்டு திண்டுக்கல் தாண்டி விருப்பாச்சி வரைக்கும் நடக்கிறாங்க. அப்பொழுது இந்தியாவிற்கான விடுதலை போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கு திண்டுக்கல் கோட்டையை கைப்பற்றி விட்டார் ஹைதர் அலி, மைசூர் சுல்தான். ஹைதர் அலியை போய் சந்திக்கிறார். 7 மொழி தெரியும் வேலு நாச்சியாருக்கு. 4000 வீரர்களை கொடுத்தார் ஹைதர் அலி. 4000 வீரர்களுடன் சிவகங்கை மீண்டு ஆயுதத்தாலும் ஆதிக்கத்தாலும் கொள்ளை கொடியுரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய காய்களை வெட்டி சாய்த்து சிவகங்கை மீட்ட வெற்றி திருமகள் ராணி வேலு நாச்சியார். இதுதான் இந்த சமூகத்துக்கு இன்னைக்கு தேவைன்னு அடையாளப்படுத்தின உடனே நான் அடைந்த மகிழ்ச்சி இல்லை. அப்பவுமே எனக்கு விஜய் மீது ஒரு பெரிய மதிப்பு வந்தது. இத சொல்ல முடியாத இடத்துல இருந்தேன்னா, இதை சொன்னதுக்கே என் மேல இவ்வளவு பண்ணாங்கன்னா,
அது மாதிரி அந்த கொடியில வாகைப்பூ, தமிழர்கள் பூக்களை கொண்டாடியவர்கள், வாகைப்பூவை தேர்ந்தெடுத்தார். அப்போ ஒரு பண்பாட்டு அடையாளத்தை மீட்டெடுக்கின்ற தாகம் என் தம்பிக்கு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அடுத்தது 2 பக்கமும் களிர் யானை, அது சேர நாட்டின் அடையாளம். இன்னைக்கும் வைக்கம் மகாதேவர் கோவில்ல உற்சவம்னு சொன்னா 108 யானைகள் நெற்றி படாம் அணிந்து நிற்கிற காட்சியை பார்க்க 4000 கண் வேணும். அந்த யானையும் வச்சாரு. எனக்கு அவரை அதில் நான் விரும்பினேன். ஆனால் திராவிட இயக்கத்தில் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அப்போ இவங்களும் நிராகரிக்கிறாங்க. கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் வறுமையான நிலைமை எனக்கு இன்னைக்கு. என்னுடைய மகனை நான் படிக்க வச்சதில் கொஞ்சம் கடனாளி ஆகிட்டேன். எம்டிஏ முடிச்சிட்டான். அப்படி இருக்கேன். ஒரு 4 கூட்டம் கிடைச்சா அதை வச்சு பிழைச்சிக்கலான்னு அது அந்த அந்த மனநிலை தான். அதிகாரம், பவர் செக்டருக்கே நான் வரமாட்டேன். நான் தம்பி விஜய்கிட்டையும் சொல்லிட்டேன். அப்படியாண்ணா அப்படின்னாரு. ஆமாம், வேணாம். அப்போ 4ஆம் தேதி எனக்கு விஜய் உங்களை சந்திக்க விரும்புகிறார், உங்களை ரொம்ப லைக் பண்ணுறார், வர 7மா 5ஆம் தேதின்னு கேட்டாங்க. பயணச்சீட்டு போடணும், போட்டு தந்தால் நான் கிளம்பி வர்றேன்னு என் மகன்கிட்ட சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்து போய் அவரை பார்த்தேன். அது என்னை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிட்டார். இந்த அங்கீகாரம் எனக்கு அண்ணன் வைகோ தரல, கலைஞர் தரல, அம்மாவும் தரல, அண்ணன் ஸ்டாலினும் தரல. கட்டி பிடிச்சிட்டு சொன்னார், நான் உங்கள் ஃபேன் தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் அப்படியே ஆடிட்டேன். ஏன்னா ஒரு அமீர் கானோட அதிக ரசிகர்களை வைத்திருக்கிற நடிகர், மனோகரமான மலையாள மண்ணில், கன்னட நாட்டில், தெலுங்கு தேசத்தில், தெலுங்கானாவில், கடல் கடந்த நாட்டில், தோஹாவில், சவுதியில், அபுதாபியில், பஹ்ரைனில், இந்த யூஏம்பாங்கல்ல, அவங்க பூரா தம்பிக்கு ஆட்கள் இருக்காங்க. அவ்வளவு பெரிய ரசிகர்களை வைத்திருக்கிற ஒரு பெரிய கொள்ளிடம். நான் உங்கள் ஃபேன் தெரியுமான்னு சொன்னால உண்மையிலேயே ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்து பட்டம் வாங்கின பரவசம். நான் உங்கள் இயக்கத்துக்கு நீங்கள் விதிக்கிற கடமையை நான் செய்ய தயாராக இருக்கேன்னு சொன்னேன். நான் அப்புறம் இன்னொன்று சொன்னேன், நான் வந்து கல்லூரிகளுக்கு பேச போவேன், கோவிலுக்கு பேச போவேன், நான் திருமலருக்கு போனேன்னா போவேன், புது நிகழ்வில் ஆர்வத்தோடு கலந்துக்கிடுவேன். அதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணா, ஃப்ரீயாக போங்கன்னார். இப்போ நான் தாவேக்காவினுடைய பரப்புரை செயலாளர். பரப்புரைன்னா அது பிரச்சாரமே என் கையில் தந்துட்டார். கேம்பெயின் செக்ரட்டரி. அதை செய்யறதுக்கு மனசு தயாராகிடுச்சு. என்ன தகவல்கள் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தேடிட்டுருக்கேன். கண்டிப்பாண்ணே. அவர் வந்து உங்களுடைய ரசிகன் சொல்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தகுதியானவருங்கிற கான்செப்டுக்கு நீங்கள் இப்போது அவங்களுடைய கொள்கை தலைவரை பற்றியும் அந்த கொடியை பற்றியும் இவ்வளோ பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. இன்றைய வரைக்கும் அந்த தாவேக்கா உருவான காலத்துலேருந்து இப்போது வரைக்கும் 2 வருஷம் காலமாக போகுது, யாருமே சொல்லலை. அதனால் வந்து அவர் உங்களை ரசிகர்னு சொல்கிறாரு, கண்டிப்பான முறையில் அதுக்கு பொருந்தும். ரைட்ண்ணே. தேர்தல் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள், இனி திமுக எவ்வாறு நாஞ்சில் சம்பத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும்? கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு எந்தெந்த தருணத்தில்? ஏன்னா உள்ளத்துக்கும் உதட்டுக்கும் இட்டு நிரம்ப முடியாத இடைவெளி அவங்கள்ட்ட இருக்கு. உள்ளத்தில் ஒன்று வச்சிருக்காங்க, உதட்டில் ஒன்று வைக்கிறாங்க. ஏன் திமுக இன்னைக்கு ஒரு தேக்க நிலை அடைந்திருக்குன்னா இதுதான் காரணம். 4 ஆண்டு கால திமுக ஆட்சி
பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. இவ்வளவு நாள் நீங்க அங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது, சில குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாம தவிர்த்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆமா. இன்றைக்கு திமுக தேர்தலை சந்திக்க 2026 தேர்தல் சந்திக்க தயாரா இருக்கு. அதற்காக பாசறை கூட்டங்கள்ல இருந்து பல்வேறு கூட்டங்கள தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட இயக்க தோழர்கள தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீடியால இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்கள். இன்றைக்கு நீங்க தாவேக்கால இருந்து பார்க்கும்பொழுது, திமுக அந்த 4 ஆண்டு காலம் செய்த தவறுகளை, எந்த தவறுகள் அவங்க ஆட்சி இழக்க தயாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல் தவறு மதுவிலக்கு. கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கட்டுப்படுத்தவில்லை. அதிகாலை 6 மணிக்கு பேசன் பிரிட்ஜில் ரயில்வே ஸ்டேஷனில் விற்கலாம். நான் கோவையிலேருந்து வந்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு ட்ரெயின் வந்து பெரம்பூரில் இறங்கலாமான்னு நினச்சேன். பேசன் பிரிட்ஜில் நிற்குது. ட்ரெயினில் வந்து கேட்குறான் வேணுமான்னு. இல்ல. ஆமாம். அது மாதிரி போதை தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. அதில் கவலைப்பட வேண்டிய விஷயம், கல்லூரி மாணவர்கள் போதை அருந்துகிறார்கள் என்பதை விட பள்ளி மாணவர்களுக்கு அது போகுது. இதை கட்டுப்படுத்த இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம். எல்லார் வீட்டிலும் ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறார். கண்ணீர் வடிச்சிட்டே இருக்காங்க. அந்த அண்ணன் ஸ்டாலினுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. போதைக்கு அடிமையான ஒரு கணவனை வைத்துக்கொண்டு அவள் குடும்பம் நடத்தணும். காலையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல சோறை எடுத்து ஒரு பையில வச்சுக்கிட்டு வீட்டு வேலைக்கு போறாங்க. ஒரு நாள் 4 வீட்டுல வேலை பார்த்து தான் அவ குடும்பம் நடத்துறா. அவன் 900 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 900 ரூபாயும் குடிக்கிறான். அவனோட குடும்பம் நடத்துறா பாருங்க என் தங்கை. அதை நினைச்சு பார்த்தாரா அண்ணன் ஸ்டாலின்? மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு சாத்தியமில்லைன்னு சொல்லி கடந்து போனால் 5 வருடத்தில் கணவனை இழந்த கைம்பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 20 லட்சமாக வரும். இதுவரை அக்கா கனிமொழி அவர்கள் வாய் திறக்கவே இல்லையே. திறக்க மாட்டாங்க. ஏன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பான. இதை தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வர முன்னாடி திருச்சியில் நடந்த மிகப்பெரிய ஒரு மாநாடு, அண்ணன் நேரு அவர்கள் தலைமையில் நடந்த மாநாட்டில் தான் முதல்ல அந்த தேர்தல் அஜெண்டாக்குன விஷயத்த முதல்வர் அவர்கள் எடுத்து வச்சிருந்தார். அதில் ஒன்று சொல்லப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்துறையில் வந்து 2030க்குள்ளே வந்து $1 ட்ரில்லியன் வந்து நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு தமிழக தொழில்துறை எப்படி இயங்குது நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அந்த முயற்சியை எடுக்கிறாங்க. அந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிறது தம்பி ஆற்றலாளம் அண்ணன் டிஆர் பாலுக மகாராஜா. முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சியில் அவங்க தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சில ஆந்திராவுக்கு போய்விட்டது. இதை யாரும் துணிஞ்சு அம்பலப்படுத்தலை. சிறு தொழில் குறு தொழில் எல்லாம் இன்றைக்கு இயங்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை அவர்கள் சந்திக்கிறார்கள். இந்த தொழில் வளர்ச்சிங்கிறத விட வேலையில்லா பட்டதாரிகள் இருக்காங்களா, ஒரு 5200 பேரை தேர்ந்தெடுப்பதற்கு டிஎன்பிஎஸ்சி 4th குரூப் எஸ்எஸ்எல்சி தான் அதுக்கு தகுதி. அதுல யார் வந்து நிக்கிறான்னா எம்இ படிச்சவன் வந்து நிக்கலாம், எம்டெக் படிச்சவன் வந்து நிக்கலாம். 5000 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 23 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை இது! அதை பற்றி கவலையே படல. இந்த இளைஞர்கள் என்ன செய்வான்? இதுக்கு இந்த அரசிடம் என்ன இருக்கு? இதெல்லாம் யோசித்து நிறைய பேச வேண்டியது இருக்கு.
அது மாதிரி ஆணவ படுகொலைகள் நடைபெறுகிறது. அந்த சாதி கொடூரம் வேங்க வெயில் மாதிரி இடத்துல நடக்குது. முதலமைச்சர் இன்னும் வேங்க வெயிலுக்கு போகல, துணை முதல்வரும் போகல. கள்ளக்குறிச்சியில சாராயம் குடித்து ஷாவின் மடியில் விழுந்ததற்கு அண்ணன் முதலமைச்சர் போகல. இதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் எனக்கு வருது. விஜய் போனார். முதல்வர் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது 2016 காலகட்டங்களிலிருந்து மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இன்றைக்கு 2021 ஆட்சிக்கு பின்பு 2025 இப்போ வரை வந்திருக்கு. இந்த கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் தமிழ்நாட்டில் இருக்கா, எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அதுதான் இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் அண்ணன் கேனர் அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து மிகப்பெரிய லெவலில் ஊழல் நடந்திருக்கு, கூட்டுறவுத்துறையில் ஊழல் நடந்திருக்கு, பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த பல்வேறு குற்றச்சாட்டுகளை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எவ்வாறு கையாண்டிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இனி எவ்வாறு கையாள்வார்? தேர்தல் பரப்புரை செயலர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்தது பின்பு. இல்லை, நான் தான் காமராஜர் சொன்னேன். அதான் என்ன செய்துட்டாரு, அண்ணாவை பிரச்சாரத்துக்கு போகும்போது கையில் எடுத்துட்டாரு. நான் ஒரு வரலாற்று மாணவனாகத்தான் அவங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். உலக வரலாற்றில் அண்ணாவை போன்ற ஒரு அறிஞர் அவருக்கு முன்னும் பிறக்கவில்லை, பின்னும் பிறக்கவில்லை. அவர் வந்து ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன், எனக்கே மனசு உடைஞ்சிடும். முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று முதல் மாத சம்பளம் 1000 ரூபாய். அவருடைய நேர்முக உதவியாளர் IAS அதிகாரி உங்க அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு கேட்டாங்க அண்ணாட்ட. அக்கௌண்ட் நம்பரா? ஏன் என்னத்துக்கு கேட்குற அப்படின்னாரு. இல்லை, உங்களுக்கு சம்பளம் போடணும், அக்கௌண்ட்ல தான் போடுவாங்க, கையில் தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணாவுக்கு அக்கௌண்டே ஓப்பன். இன்னைக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றான் 130 கோடி ரூபாய் வெளிநாட்டில் வச்சிருக்காங்க. அக்கௌண்டே அப்படிப்பட்டவர் அண்ணா. அதனால தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு இந்த 2 தலைவர்களும் பின்பற்றினாலே போதும். கண்டிப்பான. இதை தொடர்ந்து எப்பவுமே திராவிட இயக்கத்தில், அதாவது குறிப்பாக பர்டிகுலராக சொல்ல போனால் திமுகவில் வந்து ஒரு விஷயம் உண்டு. தன்னை ஆதரிக்கிறவங்களை வந்து அவங்க பெரிதும் போற்றுறதும், தன்னை தாழ்த்துறவங்களை, தன்னை எதிர்த்து பேசுகிறவங்களை தாழ்த்தி பேசுகிறதும், டிஃபேம் பண்ணுறது ரொம்ப வழக்கம். குறிப்பாக சொல்ல போனால் நடிகர் விஜய் அவர்கள் மீது இப்போது சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு RS பாரதி அவர்கள் சொல்லியிருந்தார். அவர் வாங்குற 250 கோடி ரூபாய் சம்பளம் கூட திமுக போட்ட பிச்சை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். அதை தாண்டி விஜய் அவர்கள் வந்து ஒரு பிச்சைக்கார முகம், பிளாட்ஃபார்மில் பிச்சை எடுக்கிற முகம் மாதிரி சொல்லிட்டு அவருடைய உருவமைப்பு வந்து கேலி செய்யப்பட்டது. இப்படி செய்யலாமா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்படி செய்வாங்க. ஏதோ ஆலந்தூர் பாரதி அகில உலக ஆணழகன் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றது மாதிரியும் தம்பி விஜய் வந்து ஒரு பிரகாசமான தோற்றப்பொழிவு அவர்கிட்ட இல்லை. ஆனால் எல்லாரும் ஈர்க்கிற முகம் அந்த முகம். அவர் பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்குறேன், பேசாமல் இருக்கிறார். ஆனால் அந்த உதடுகள் பேசுவது மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது. பேசாமல் இருக்கும் பொழுதே பேசுகிற உதடுகள். களிர் இருக்குல்ல, யானையினுடைய கண்கள் அவருக்கு. மெலிந்த உடல், ஆனா வைராக்கியத்தினுடைய சிகரம். அது எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்கிறது போக போக தெரியும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்தில் எவ்வாறு பார்க்கப்படுறீங்க? நேற்று கூட வந்து ஒரு 11 வகுப்பு படிக்கிற பையனை அந்த சக மாணவர்களை அடித்து கொண்டிருக்காங்க. இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இதுக்கு தொடர்ந்து 2 நாட்களுக்கு முன்பு தென்காசிக்கு அருகே வந்து ஒரு டீச்சரோட ஹஸ்பண்டை வெட்டி கொண்டிருக்காங்க. இந்த பள்ளி மாணவர்கள் கொலை, வகுப்பாசிரியர்கள் கொலை, காவலர் கொலை, அரசு வழக்கறிஞர் கொலை, இந்த கண்டினியூஸா பல்வேறு கொலைகள் நம்ம பார்க்கல. இது வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. இது திமுக ஆட்சியில் நடக்குதுன்னு இல்லை, இது வந்து எப்போதும் நடக்கும்.
ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவதென்ன அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த அடுதலும் தொலைதலுங்கிறது அடிக்கிறதும் பிடிக்கிறதும் இது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு ஊடக வெளிச்சம் வந்ததுனால அது நமக்கு தெரிகிறது. இதற்கு ஒரு அரசு மட்டுமே தீர்வு காண முடியாது. சட்டத்தையும் அதிகாரத்தையும் காட்டி இது ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாது. இது அரசு மட்டும் பொறுப்பேற்க முடியாது. ஆனா இன்னைக்கு இது அதிகமாக நடக்குது. அது தென் தமிழகத்தில் அதிகமாக நடக்குது. எனக்கு ரொம்ப வலியா இருக்கு. ஏன்னா கல்லூரியில போன உடனே நீ என்ன ஆளுன்னு கேட்கணும். சாதிய போக்கு. ஆமா, இந்த சாதிய போக்குக்கு நான் அரசை மட்டும் குற்றம் சொல்ல மாட்டேன், சமூகத்தின் குற்றம். ஏன்னா நாராயணகுரு கேரளாவினுடைய சமூக சீர்திருத்தவாதி, ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு தெய்வம்னு சொன்னார். அவர்கிட்ட நீ என்ன ஜாதின்னு ஒருத்தன் கேட்டான். நாராயணகுரு சொன்னார், பார்த்தால் எப்படி தெரிகிறது? பார்த்தால் எப்படி தெரியும்னு அவன் திருப்பி கேட்டான். பார்த்தால் தெரியாத ஜாதி சொன்னா எப்படிடா தெரியும்னு கேட்டார். அதனால இதை நான் அரசு மட்டும் குறை சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. பொதுவாக சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு என்னை கேட்டால் அண்டை மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் அவ்வளோ ஒன்றும் குறையாது, எனக்கு தெரியல. இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த விடியல் பயணம், இதே போன்ற பிரச்சாரத்தை முதல்வர் அவர்கள் எடுத்து மீண்டும் மீண்டும் முன் வைக்கப்படுகிறது. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் முதல்வர் அவர்கள் செய்த சாதனை முதல்வர் அவர்களிடம் கேட்கும் பொழுது இந்த சாதனைகள்லாம் பெரிதாக சொல்லப்படுது. மீதி இருக்கிற சாதனைகளை பெரிதாக சொல்லப்படவில்லை. இந்த மகளிர் உரிமை தொகையும் இந்த விடியல் பயணம் இந்த போன்ற திட்டங்களை எதிர்கொள்ள தாவேக தயாராக இருக்கும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், போக்குவரத்து துறையே துறந்து போனது இன்னைக்கு. நேற்று உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு, 850 கோடி பயணம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திருக்காங்க. அதில் 2,45,000 ரூபாய் சம்பளம் வாங்குற என் தம்பி மகள் அதில் பயணிக்கிறார். நான் என்ன கேட்குறேன், இது ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சி, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெவல்யூஷன் நடக்கிற காலம். இந்த சம்பளம் வாங்குறவங்களும் அதில் பயணிக்கணுமா? இவ்வளவு சம்பளம் வாங்குறவங்களுக்கும் அந்த அனுமதியை கொடுக்கணுமா? இது ஏன் அவங்க யோசிக்கலை? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. ஒரு வீட்டு வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு போகிறவங்க, சந்தையில் கொண்டு போய் சரக்கு வைக்க போகிறவங்களுக்கெல்லாம் அது பயன்படணும். ஆனால் தலைமை ஆசிரியர் போகிறார், காலேஜினுடைய ஹெச்ஓடி போகிறாங்க அந்த அம்மா. இதெல்லாம் நிர்வாகத்தில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள். அதில் தலைவர் விஜய் என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு எல்லாம் தெரியல. தேர்தல் அறிக்கை வரும்போது அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் நான். இது தொடர்ந்து நீங்கள் இறுதியாக திராவிட மேடையில் பேசிய ஒரு வார்த்தை, துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் அன்று அந்த வார்த்தையில் நீங்கள் சொல்லும்போது வார்த்தை சொன்னீங்க, திராவிட இயக்கங்களை காப்பாற்ற வந்த கண்ணாடி திரு உதயநிதி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கடைசி ஆயுதங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தீங்க. இன்றைய தாவேகா உதயநிதி அவர்களை பெரிதும் ஒரு போட்டியாக பார்க்கப்படுற களம். ஏன்னா விஜய் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய அளவில் போட்டி இருக்குங்கிற ஒரு வார்த்தை போயிட்டு இருக்கு. இல்லை இல்லை, உதயநிதி அவர்கள் விஜய் அவர்கள் போட்டி இல்லை, போட்டியே கிடையாது. உதயநிதி அண்ணாந்து பறக்கிற உயரத்தில் தம்பி விஜய்னு இருக்கிறார். உதயநிதி எல்லாம் போட்டி இல்லை. உதயநிதி அவர்கள் போட்டி கிடையாது. ஒன்று வச்சுக்கிடுங்க, ஒவ்வொரு வீட்லேயும் 2 ஓட்டு இருக்கு விஜய்க்கு. விஜய் அவர்கள்ட்ட பெரிதும் குற்றச்சாட்டாக பார்க்கப்படுறது, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை கூட, சமகாலத்தில் எந்த ஒரு விஷயத்துக்குமே கருத்து தெரிவிக்க மாட்டேங்கிறார் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது பல்வேறு விஷயங்களை குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது. இப்போ இருக்கிற விஷயங்களை, மழைக்காலமாகட்டும், டெல்டாவில் பாதிக்கப்பட்ட மக்களாகட்டும், அதற்கு இழப்பீடு தொகை கொடுத்த விஷயத்திலாகும், எந்த ஒரு விஷயத்திற்குமே விஜய் அவர்களுடைய அறிக்கையோ விஜய் அவர்களுடைய பேச்சோ நம்ம பார்த்ததில்லை. இனி நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்தது பிறகு தாவேக்காவோட இந்த மாதிரியான செயல்பாடுகள் எப்படி பார்க்கப்படும்? இல்லைன்னா அது எனக்கு சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது சொல்லுவேன், இப்படி ஒரு கருத்து உங்களை குறித்து சமூகத்தில் இருக்கு, விட ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவர் ரியாக்ட் பண்ணால் அதுக்கு வேல்யூ அதிகம். ஆமாம், பண்ணணும்னு சொல்லுவேன். குறை இருக்கு, குறை இல்லாமல் இருக்க முடியாது. அது அவருக்கு அனுபவம், அரசியல் அனுபவம் மிக குறைவு. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். சரி, இப்போ அதை சரிப்பட்டு தான் செங்கோட்டையன் வந்திருக்காரு. அவர் ஒரு
10 ஐஏஎஸ் அதிகாரிக்கு சமம் நிர்வாகத்திலையா? நிர்வாகத்தில். நிர்வாகத்தில் 10 ஐபிஎஸ் அதிகாரிக்கு சமம். ஜெயலலிதா அம்மாவுக்கு டூர் அவர் தான் போடுவார். சக்ஸஸாக இருக்கும். தூங்க மாட்டார். முடிச்சுட்டு ஜெயலலிதா ஒரு பங்களாவில் தங்குவாங்க. அந்த பங்களாவில் இந்த தம்பி உட்கார்ந்த மாதிரி சேர் போட்டு நைட்டு பூரா உட்காந்துருக்கு. இப்போ செங்கோட்டையன் வருகை வந்து தாவேக்காக்கு பெரிய மிகப்பெரிய பலம். எந்த மாதிரியான பலத்தை கொடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இப்போ உடனே அமைக்கணும். இதுக்கு நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 2026 நேரம் தேர்தல் வந்து மிக நெருமையில் இருக்கு. ஒரு 3 மாசம் தான் இருக்கு. அதெல்லாம் நேரம் இருக்கு. அதெல்லாம் நேரம் இருக்கு. ஒரே நாளில் செய்திட முடியும். இதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஆளை போட்டு, ஒரு இந்தியத்துக்கு ஒரு ஆளை போட்டு உடனே செய்யுங்கன்னு சொன்னால் உடனே இதெல்லாம் வந்துடும். ஏன்னா இப்போது வரைக்கும் ஒரு அணிகளே ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறாங்க தாவேக்கா சார்பில். வந்து எந்த ஒரு சமீபத்தில் வந்து மகளிர் அணி மட்டும் போட்டிருக்காங்க. மாவட்ட செயலர்கள் பல இடங்களில் போடப்படவில்லை. 2086 நிர்வாகிகளை ஒரே நாள் அறிவித்தாங்க. அதில் இன்னைக்கு கவனம் செலுத்துவாங்க. கண்டிப்பாக செலுத்தணும். ஏன்னா திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் பற்றி எல்லாருக்குமே தெரியும். பேச்சில் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, கில்லாடின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள். ஆனால் விஜய் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் மேடைக்கு வந்தால் தான் பேசுவார், மற்ற நேரத்தில் பேசவே மாட்டார்னு. எப்படி இருக்கும் இந்த காம்பினேஷன்? இல்லை அவர் நடிகரில் சூப்பர் ஸ்டாரு, நீங்கள் அரசியல் சூப்பர் ஸ்டாரு. 2 ஸ்டார் சேர்ந்துருக்கு. அதனால அந்த 2 ஸ்டார் சேர்ந்தது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது. கண்டிப்பாக. இறுதியா சார், தாவேக்கா மீது வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுறது வந்து அவங்களுடைய அரசியல் இயக்கம் வந்து சரியாக நடக்கலை. அங்கே இருக்கிற உள்ள அரசியல் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும். பொதுச் செயலர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆதவ அர்ஜுனா அவர்கள் மீதே வந்து திமுகவோட பி டீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் உண்டு. இன்றைக்கு தாவேக்கா இருக்கிற நிலைமையில் 2026 தனித்து போட்டிட்டோ அல்லது கூட்டணி வச்சோ எந்த வகையில் வந்து திமுகவை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி சவுந்தரராஜன் இப்பவுமே இருக்காரு. அவர் சொன்னாரு, உனக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு நீ ஒரு தனி கட்சி உடனே தொடங்கணும்னாரு. நான் சொன்னேன், என் மகனுக்கு நாளைக்கு 4,65,000 ரூபா கட்டணும் காலேஜில், 10 காசு இல்லை, கட்சி தொடங்க சொல்றீங்க, அதெல்லாம் காசு வந்துடும்டான்னு சொன்னார். அந்த திருச்சி சவுந்தரராஜன் 1000 பிறை கண்ட அனுபவசாலி. எம்ஜிஆருக்கு வேண்டிய ஆளு. அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, தனித்து நின்றே தாவேக்கா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு பக்கம் திமுக கூடயும் பேசிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் போகிற போக்க பார்த்தா தம்பி விஜய்கிட்ட வருவாங்க. ஒருவேளை திமுக இருந்து காங்கிரஸ் வெளியே வந்துட்டா மற்ற கட்சிகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குமா? விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம். இல்லை, தாவேக்காவுக்கு காங்கிரஸ் வந்துன்னா விடுதலை சிறுத்தைகள் வருவதுக்கு ஆட்சேபனை இருக்காது. அது மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணியை பார்க்கப்படாதா? காங்கிரஸ் ராகுல் காந்தியும் விஜயும் ஒரு மேடையில் நின்றுட்டா போதும், அன்னைக்கே அட்டாக் வந்துடும் திமுகவுக்கு. மிக நன்றி. நம்ம நேரத்தையும்